அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கனில் ஒரு சூப் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோ சிக்கனை இந்த அளவுக்கு பீஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை ஆயிலில் சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் இதை இந்த ஆயிலே அப்படியே கறக்குவோம். நல்லா அந்த ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் இந்த கோழியை ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதோட ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு கீறி இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துப்போம். இதில் நம்ம 500 ml தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடுவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம். இதில் ஒரு 10 நிமிஷம் இதை ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். நம்ம அந்த கோழியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இதில் இன்னொரு 250 ml அளவு தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்து தண்ணி கொதி வரட்டும். நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு சின்ன பீஸ் முட்டைக்கோஸ், ஒரு பாதி கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். நம்ம ஆட் பண்ணிடுற வெஜிடபிள்ஸ்லாம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் வேகிற டைமில் நம்ம சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம இந்த சிக்கனை ஃபுல்லாக எல்லாத்தையுமே உதுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வெஜிடபிள்ஸ்லாம் கொதிக்க விட்டோம். எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அளவுக்கு இந்த சிக்கனை உதுத்து எடுத்துருக்குறோம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அது ஃபுல்லாக கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த பிறகு இதுக்கு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துப்போம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் நம்ம உப்பு பெப்பர் சேர்த்து கொதிக்க விட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இதில் மைல்டாக மேலே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளைக்கருவு வந்து ஒரு 20% வேகட்டும். இது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெள்ளைக்கருவு வெந்துருச்சு. நம்ம நைஸாக சாப் பண்ணி எடுத்துருக்கிற மல்லி இலையை மேலே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். மல்லி புதினா சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு அருமையான சிக்கன் சூப் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.